எனது படைப்பு களங்கள், எனது சினிமா, இந்த சினிமாவின் மூலமாக நான் பேச விரும்புவது என்பது நான் சந்தித்தது, நான் பார்த்தது, நான் பழகியது, என்னுடைய விருப்பம், என்னுடைய ஏக்கம். என்னுடைய விருப்பமும் என்னுடைய ஏக்கமும் என் நிஜத்தோடு வந்து சேரும்போது அது ஒரு முழுமையான ஒரு படைப்பாக உருவாகுது. என்னுடைய நிஜம் சில நேரங்களில் உங்களுக்கு கண்ணீரை வரவழைக்கிறது. என்னுடைய விருப்பம் படைப்புகளில் நெகிழ்ச்சியை உண்டாக்குகிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது எல்லாமே எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஏதோ ஒரு சொல்லிலிருந்து ஒரு படம் எனக்கு உருவாகிருக்கு, ஒரு சொல்லிலிருந்து எனக்கு உருவாகிருக்கு. அதே மாதிரி நீர்ப்பறவை. ஒரு இடத்துல நான் வந்து ஒரு வேளாங்கண்ணி கோயிலில் நான் இருக்கும் பொழுது நான் நேரடியாக பார்த்த ஒரு சம்பவம். ஒரு மனைவி உடல் நலமுற்று இருந்த ஒரு கணவனுடைய தலையில் கை வச்சு, உடல் நலமுற்று இருக்கிற தலைவனுடைய கை வச்சு அவர் ஜெபிக்கிறத பார்த்தேன். ஸோ அப்படி இது எல்லாமே இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் சந்தித்தது, நான் பார்த்தது, நான் பழகியது. சில சமயங்களில் நான் அதை தாண்டி அது ஒரு படமாக, அது ஒரு படைப்பாக மாற்றும் பொழுது அதில் என்னுடைய இயக்கங்களும், என்னுடைய விருப்பங்களும், என்னுடைய ஹாஷ்யமும் அதில் கலந்துருது. யுவன் சங்கர் ராஜா அவங்களோட நான் அவரோட வேலை செய்யணுன்றது என்னுடைய நீண்ட நாள் விருப்பமாக இருந்தது. என்னுடைய படங்களுடைய பட்ஜெட் அளவு மிக குறைவாக இருந்தது. அதனால் என்னால் சந்திக்க முடியாமல் இருந்துச்சு. அப்புறம் இடம்பொருள் ஏவலில் அதுக்கான சாத்தியம் உருவாச்சு. உருவான போது வைரமுத்து அவங்ககிட்ட கேட்டேன், கவிஞர்கிட்ட கேட்டேன். கவிஞரும் எழுதுறதுக்கு சம்மதிச்சார், இவரும் சம்மதிச்சாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த படத்துக்கு வேலை செஞ்சாங்க. அந்த படம் பாடல்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த படம் வரப்போகுது. அதே கூட்டணி நம்ம மறுபடியும் வேலை செஞ்சால் என்னன்னு எனக்கு தோணுச்சு. அதான் அந்த தர்மதுரை. இன்றைக்கி உலகெங்கும் அந்த படத்தின் பாடல்களும் அவருடைய வரிகளும் இன்றைக்கி பேசப்படுது. அது இந்த கூட்டணி கிடைச்ச ஒரு வெற்றின்னு நான் நினைக்கிறேன். டோல்கேட்டில் போய் நில்லுங்க, வெள்ளரி பிஞ்சு வித்துக்கிட்டு இருக்கா ஒருத்தி. பக்கத்தில் பாருங்க, ஒரு அக்கா அங்கேருந்து ஓடி வந்து நம்ம தலையில் கை வச்சு நம்ம ஜெபிக்குது, நல்லா அப்படின்னு செய்யுது. மனசு உடைஞ்ச டயத்தில், அந்த ஏதோ நம்பிக்கையற்ற ஒரு நேரத்தில் அவங்க நம்ம ஒரு 10 ரூபா தருவோம், அதை வாங்கிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ அவங்க மேலே நமக்கு இருக்கிற கரிசனம் தான். அவங்களும் நம்மளை மாதிரி மனிதர்கள், அவங்களுக்கு சந்ததியும் கிடையாது, அவங்க சொத்து சேர்க்க போகிறதும் இல்லை. ஸோ திருநங்கைகள்ன்றவங்க யார்? திருநங்கைகள் தான் ரியல் கம்யூனிஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க சொத்து சேர்க்க வேண்டிய தேவையில்லை, யார் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படி அவங்க நம்ம ஒரு 3ஆம் பாலினம். சின்ன வயசுல வீட்டை விட்டு வந்திருப்பாங்க, ரயில்வே கேட்லேயும் அங்கே இங்கேயும். ஒரு தடவை ஒரு ட்ரெயினில் நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு திருநங்கை வந்தாங்க. என்கிட்ட தூங்கிட்டு இருந்தால் என்னை எழுப்பிட்டாங்க. நான் கோவமாக என்னக்கா வேணும் அப்படின்னு கேட்டேன். கோவத்தில் என்னக்கா வேணும்னு கேட்டேன். அது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் சேர்ந்தாங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கான வேலை வாய்ப்பு, அவங்க ரொம்ப திறமையானவங்களாக இருக்காங்க. அதில் பரத கலைஞர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான கல்வி, அவங்களுக்கான வேலை வாய்ப்பு, வாழும் காலத்தில் கௌரவமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி தரணும். இதெல்லாம் நம்ம பார்க்குற பார்வையிலையும் புரிதல்கள்லையும் தான் இருக்குது. என்னை பொறுத்த மட்டும் ஒரு படம்ங்கிறது நம்ம வாழ்வை எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோன்றதான் நான் நினைக்கிறேன். புரிந்து வச்சுக்கிறது அல்லது த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப், வாழ்வின் நோக்கம். விஜய் சேதுபதியோட வளர்ச்சி உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நடிப்பில் கவனம் செலுத்தி
அதே சமயத்தில் தன்னை வளர்த்துக்கிட்டு சினிமாவில் எந்த பின்புலமுமே இல்லாமல் சினிமாவை மட்டும் நம்பி அதில் உள்ள முன்னேறி அதில் போராடி ஒரு இடத்த பிடிச்சி அதுலேருந்து ஒவ்வொரு இடமா முயன்று படங்கள் நடித்து இந்த நிலைக்கு வர்றதுங்கிறது அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ அந்த முயற்சிகளில் ஈடுபட்டு விஜய் சேதுபதி வளர்ச்சி வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, எனக்கு நிறைய நோக்கங்கள் இருக்குது, லட்சியங்கள் இருக்குது. தமிழ் சினிமா இப்போ இருக்கிற சமரசங்கள் இதெல்லாம் களைஞ்சிட்டு இன்னும் பியூர் சினிமா, இன்னும் அர்த்தபுஷ்டியான சினிமாக்களை கொண்டு வரணும். இந்திய சினிமா அரங்கில் தமிழ் சினிமாவிலிருந்து முக்கியமான படங்கள் வரணும், நம்மளும் முக்கியமான படங்கள் இயக்கணும். ஸோ நம் காலத்துக்குள்ளே அதை செஞ்சிடணும் அப்படிங்கிற தவிப்பு எனக்கு இருக்குது. அதுதான் நாள்தோறும் என்னை இயக்கிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.